வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மூக்கடலை சுண்டல் வித் கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி பார்க்க போகிறோன்னு. ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து ஆயிலில் போட்டிருக்கேன் வானலில். ஸோ நான் வந்து 2 வெங்காயம் 2 தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம வதக்கிட்டு அரைச்சி ஊற்றினோன்னா குழம்பு வந்து நல்லா திக்காக வரும், நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டாக. ஸோ ஆனியன் நல்லா வதங்கிறதுக்காக வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், கொஞ்சம் சால்ட்டும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் வந்து சீக்கிரமாக வந்து வெங்காயம் வந்து நல்லா வந்து வேகும். அதை மிக்ஸி ஜாரில் போடுறதுக்காக அதை எடுத்து ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போடுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ திரும்பவும் வந்து குழம்பு தாளிக்கிறதுக்காக வந்து புதுசாக வந்து வானல் எடுத்து வச்சு அதில் வந்து 3 ஸ்பூன்ஸ் வந்து ஆயில் போட்டிருக்கேன். ஸோ எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சமாக வந்து கடுகு, கொஞ்சம் ஜீரகம். ஸோ கடுகு ஜீரகம் போடும்போது வந்து வானலை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி கடுகு வந்து தீஞ்சு போயிடும். ஸோ கொஞ்சம் வெந்தயம் போட்டோன்னா காரக்குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பூண்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு ஃபுல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ காரக்குழம்புக்கு வந்து நிறைய பூண்டு போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 2 கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுங்க, 2 கத்திரிக்காய் எடுத்து அதை வந்து வதக்க போகிறோம். கூட வந்து கொஞ்சம் வந்து சால்ட்டு, கத்திரிக்காய் வந்து சீக்கிரம் வதங்கிறதுக்காக சால்ட்டு கருவேப்பிலை போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வதங்கிட்டே இருக்கும்போது வந்து நம்ம மிக்ஸி ஜார் போட்டு வச்சுக்கலாம். அந்த வெங்காயம் தக்காளி மிளகாத்தூள் போட்டு வச்சோம் இல்லைங்களா, அதில் வந்து மிக்சியில் போட்டு வச்சுருக்கேன். அதை இப்போ வந்து கத்திரிக்காய் கொஞ்சம் வதங்கின உடனே அந்த வெங்காயம் தக்காளி அரைச்ச பேஸ்ட்டு வந்து போட்டு நல்லா மிளகாத்தூளும் வந்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து நல்லா வந்து கொஞ்சம் வந்து வதக்கிடலாம். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி காய் வேகிறதுக்காக வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். அப்புறம் காய் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா வந்து நம்ம வேக வச்சு எடுத்த மூக்கடலை சுண்டலையும் அதில் வந்து போட்டுடலாம். ஸோ போட்டு நல்லா கலரி விட்டுட்டிங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு வந்து மிளகாத்தூளோ இல்லை சால்ட்டு டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. காய் வெந்ததுக்கப்புறம் வந்து புளி கொஞ்சமாக கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அந்த புளியும் வந்து போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. ஒரு 15 மினிட்ஸ் கொதிச்சா போதும். ஸோ இப்போ வந்து மூக்கடலை சுண்டல் காரக்குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு.